என்னப்பா விளையாடுறியா? இப்படி திடுப்புன்னு இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் சொன்னா எப்படி வர்றதே? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு என்னால வர முடியாத. ஏன்னா இன்னைக்கு என் வீட்டுக்கு முக்கியமான விஐபிங்க வராங்க. ஆமாப்பா, சாரிப்பா, இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். நெல்லை எக்ஸ்பிரஸ் எப்பவுமே டயத்துக்கு வரும். இன்னைக்கே லேட்டு. ஆட்டோ சத்தம் கேக்குது. அண்ணே, ஆமா. அடடே, வாங்கத்தே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருமா. என்னம்மா ட்ரெயின் லேட்டா? அதை ஏன்னு கேக்குறீங்க? நம்ம ஊர் மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு வரான். எங்க அந்த தடிப்பைய மாப்பிள? என்ன சார் மீதி 1 ரூபா சில்லறை போய் கேக்குறீங்க? நெத்திலியா வச்சுக்க போறீங்க? நெத்தில வைக்கிறதுக்கு வேணும்ல, குடியா காசு முதல்ல. என்ன சார் 1 ரூபாய்க்கு போய் தயார் பண்ணி இருக்க? சரியான சாவுகிராய்க்கா இருக்கிறேன். அனாவசியமா பேசாத, குடியா வருவே. எப்படியோமா இத்தனை வருஷமா கிராமத்துல கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்ட. இப்ப வேலையும் கிடைச்சிருச்சு. அப்புறம் உனக்கு என்னமா கவலை? நான் எங்கன்னு அவனை படிக்க வச்சேன்? நீங்க தான் அவனை இந்த அளவுக்கு படிக்க வச்சு அவனுக்கு கவர்மெண்ட்லயும் உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்க. கடவுள் புண்ணியத்துல அவன் நாளையில இருந்து வேலைக்கும் போக போறான். இனிமே என்ன, பவானி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைங்களோட நான் நிம்மதியா இருக்க போறேன். மாமா, வாடா என் இன்ஜினியர் மாப்பிள. அறிவு கட்டவன. நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ண போற. இன்னைக்கு தான் வர்றதா? உள்ளவா. திட்டத்துக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் குண்டு, எப்படி இருக்க? நீங்க மட்டும் இழைச்சு போய் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க. என்ன கிண்டல? நீங்க மட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் கிண்டல் பண்ணலாம், நான் ஒரு இன்ஜினியர் கிண்டல் பண்ண கூடாதா? போதும் போதும், போய் குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. குளிக்கிறதா? நான் தான் ட்ரெயின்லயே குளிச்சு வந்துட்டேங்களே. என்னது, ட்ரெயின்ல குளிச்சிங்களா? பின்ன இப்போ ட்ரெயின்னா டாய்லெட் இருக்கும், டாய்லெட் இருந்தா குளம் இருக்கும், குளம் இருந்தா தண்ணி வந்தானா 320 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். சும்மா வர முடியுமா? இல்ல மாமா, அதான் இந்த அத்தை, நீங்க மாங்காளின்னு பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு. மாமா சொல்லி வைங்க, என்ன சும்மா மாங்காளின்னு கூப்பிட்டா கெட்ட கோபம் வரும். ஏமா சும்மா மாங்காளின்னு கூப்பிடுற? மாங்காளி பின்னு கூப்பிடு. மாங்காளி பிஇ, சாரி சுப்பிரமணி பிஇ இன்ஜினியர். சாப்பிடுவாங்க எல்லாரும். அட பாவி, என்னடா சொல்ற? என் புள்ள பெரிய இன்ஜினியர் வேலைக்கு போறான்னு நான் ஊரெல்லாம் பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா ஏன்டா என் வயித்துல நெருப்படி கொட்டுற? உனக்கு என்ன பைத்தியம் கிட்டி பிடிச்சிச்சா? இத பாருடா, கழுத மேய்க்கிறதா இருந்தாலும் அது கவர்மெண்ட் கழுதையா மேய்க்கணும். 5 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் அது அரசாங்க சம்பளமா இருக்கணும். நாளைக்கு வேலையில போய் சேர வேண்டியவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன், தனியா கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேங்கிறியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் வேலை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன மாமா, இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல? இவனுக்கு எங்கமா கஷ்டம் தெரிய போகுது? இவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொருத்த கையிலையும் காலையும் விழுந்து வேலை வாங்கி கொடுத்தாரே எங்க அண்ணன், அவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சும்மா புரியாம வளவலன்னு பேசிட்டு இருக்காத. மாமா, அத்தை சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம்? பெரிய நியாயம். நாங்க மெட்ராஸ் வர்றதுக்கே பக்கத்து 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இத பாருமா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும். இனிமேல் மாச சம்பளத்தை நல்ல பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்த முடியாது. நான் வேலைக்கு போறதா 10வது படிச்சு முடிச்சனே பியூன் வேலைக்காவது போய் சேர்ந்திருப்பேன்ல. எதுக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வச்சீங்க? உலகத்துல சாதிச்சவங்க யாருமே கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்க இல்ல. நான் என் திறமை நம்பி சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சாதாரண மனுஷனாவே இருக்க சொல்றீங்க? இத பாருங்க மாமா, நாம ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தா மாசம் 5000 6000 சம்பளம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா இப்ப விக்கிற விலைவாசிக்கு இந்த சிட்டில கார் பங்களா வசதி வாழ்க்கை நடத்த முடியுமா? சரிங்க, இப்ப என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பவானி, நான் தனியா சப் கான்ட்ராக்ட் எடுத்தா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன். நான் 100 டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை எந்த ஆர்கிடெக்ட் பார்த்தாலும் விட மாட்டான். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குங்க? அப்புறம் திருப்பி திருப்பி என்னன்னு இவன் கிடைச்ச வேலையை விட்டுட்டு என்னன்னு உளறிட்டு இருக்கா? நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு மாப்பிள சொல்றது சரின்னு படுது. தெருக்கு 4 வீடு, ரோடுக்கு 10 பில்டிங் கட்டுறாங்கல்ல. மாப்பிள இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிறப்போ நாமளும் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச ப்ரொமோட்டர் ஒருத்தர் இருக்கான். நாளை காலையில நம்ம 2 பேரும் அவனை போய் பாக்குறோம். ஓகே? தேங்க்ஸ் மாமா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அவ்வளவு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டீங்க? அது இருக்கட்டும், பூபதி வரலையா? அவசரமா ஒரு வேலைக்கு அனுப்பிச்சேன். பணக்காரெல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்தா இப்படிதான். பணக்காரனா? யார் அந்த டுபாக்கூரா? ஆடா நீங்க ஒண்ணு. ஊற போடாத உளுந்த பருப்பு, காய போடாத கருவாடு, காசு மாலம், ஓசியில ஒரு காரு, வாடகைக்கு ஒரு கோட்டு சூட்டு போட்டவன் நல்ல பணக்காரன்னு நீங்க தான் சொல்லிக்க. ஏய், வந்ததுல இருந்து என்கிட்ட நீ உரைச்சிக்கிட்டு இருக்க. இது போக வந்த அன்னைக்கு என் சட்டில கைய வச்சுட்ட. இதுக்கு மேல நீ என்கிட்ட வம்புறுத்தின்னு வச்சுக்க.
பூ வைக்கிறதுக்கு கொண்டு இருக்காதாமா. ஏய், யோ நிறுத்தியா, உன்னை எதுக்காக அனுப்புனேன்? ஏன் அவகிட்ட வம்பிழுக்கிற? இது நான் உங்களுக்கு அவன்கிட்ட சொல்லுங்க அத. ஏய், அவகி வேணா பல்ல உடைச்சிருவேன். கொலை பண்ணிடுவாமா. வாடா. டாவா. ஆமாடா. Stop it. எங்க அது எங்க? இன்னைக்கு தான் படம் ரிலீஸ். இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள என் டங்கு வேற அந்து போச்சு. உன்னை சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன். கிழிச்சு வா. போய வேலைய பாத்துட்டு. சித்ரா சித்ரா, என்ன மேடம்? என் பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறல, இந்த ஃபீஸ். Thank you, இத பாருங்க, madam. இன்ஸ்பெக்டர் 4 மணிக்கு தான் வருவாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னால எப்ப வந்தாலும் இதோ இப்பதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லணும். சரி. அதுவும் எமர்ஜென்சி ஹாஸ்பிடலுக்கு. போட்டு கேட்டு கொடுத்தீங்க. பூ எனக்கு தானே? எடுத்துக்கங்க. ஆ. இந்த குண்டச்சி கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். சித்ரா போன் அடிக்குது, போய் எடு. ஹலோ, டீபோ போலீஸ் ஸ்டேஷன். ரோசாவோட அப்பா பேசுறேன். ரோசா மேடமா? 1 மினிட். மேடம், உங்க அப்பா. எங்க டாடியா? டாடி. ஹாய் டாடி, how are you? I'm fine. என்னது, குற்றாலத்துல இருந்து பேசுறீங்களா? போன வாரம் தானே ஊட்டி, கொடைக்கானல், மைசூர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க. ஓஹோ, ஃபேமிலி டூரா? அதுக்காக 50-60 பேரை கூட கூட்டிக்கிட்டு சுத்தணுமா? டாடி, எனக்கு உங்களை பார்க்கணும்னு டப்பாவா ஆசையா இருக்குது டாடி. அடுத்த மாசம் கண்டிப்பா வருவீங்களா? ஓகே, வைக்கட்டுமா? பாய். மேடம், நீங்க பேசுறதையெல்லாம் பார்த்தா உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு. அஃப்கோர்ஸ், எங்க ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்ல. எங்க அப்பா ஒரு ஜமீன். எது ஜம்மீனா? ஜமீன் பொண்ணா நீங்க? எஸ். ஆடம்பரமே எல்லாமே இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க. அதுக்காக சில பீலா பசங்க மாதிரி அடுத்தவங்க காரை தள்ளிக்கிட்டு வந்து ஏ காருன்னு நான் சொல்லிக்கணுமா? ஐ டு லைக். குள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான். இவளை சும்மா விடப்படாது. நானே இந்த ஸ்டேஷன்ல ஒரு வேலைக்காரி, எனக்கு ஒரு வேலைக்காரியா? எனக்கு இந்த வெட்டி பந்தா எல்லாம் பிடிக்காது. ஐ அம் ஆல்வேஸ் சிம்பிள். நேருக்கு நேர தாக்கிற வேண்டிதான். வர்றண்டி என் சிம்பிள். ஏன்டி ஜுஜுலிப்பி? அவன் ஊட்டி கொடைக்கானல குடியிருக்கவனே குளிர் தாங்காம ஓடிக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா ஃபேமிலி டூர் போறான். ஃபேமிலி டூர் போவாண்டி, போவான். கேட்கிறவன் கேனப்பதான் தான் கேப்பையில நெய்வடியும் சொல்லுவாங்க. ₹1 கொடுத்து ஏதோ ஒரு நாய்ட்ட வெளியில இருந்து லோக்கல் போன் போட சொல்லி விட்டு எஸ்டிடி போன் சொல்லி பிலிம் காட்டுறியா? பிலிம்? ஏய், நீயே ஒரு அல்டாப்பு. உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உள்டாப்புன்னு எங்களுக்கு தெரியுங்களா? அனாவசியமா என் ஃபேமிலிய பத்தி அல்டாப்பு கில்டாப்புன்னு சொன்ன அப்பாலி கட்டிடும். எங்க அப்பா எவ்வளவு பெரிய விஐபி தெரியுமா? எந்த நேரமும் எங்க அப்பாவை சுத்தி கருப்பு பூனைப்பட மாதிரி துப்பாக்கியோட ஆளுங்க நின்னுக்கிட்டே இருப்பாங்க. எங்க குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம். ஒரு வேளைக்கு 50 பேர் 60 பேர் கூட்டம் கூட்டமா சாப்பிடுவாங்க. காதுல, கழுத்துல, மூக்கலன்னு விதவிதமான நகைகளை போட்டிருப்பாங்க. அவ்வளவு எண்ணத்துக்கு இந்த உலகத்திலேயே முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டின வம்சமே எங்க வம்சம் தான். பேர்பட்ட எங்க குடும்பத்தை பத்தி எந்த டீடைலும் தெரியாம இனிமே நீ ஏதாவது பேசுனன்னு வெய்ய, பேசுனா அறுத்து விடுவேன். மேடம், என்ன மேடம், என்னவா இருந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை, அதுவும் உங்களை மாதிரியே ஜமீன் பரம்பரை. அவரை போய் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா மரியாதை இல்லாம? எந்த பரம்பரையா இருந்தா என்ன? ஏன் அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் கால் தூசிக்கு சமம். எது கால் தூசியா? ஏதாவது பேசுன குருவிய சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கி போடுவேன். குருவியை சொல்ற மாதிரி சுடுவியா?